ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 கப் வந்து கடலை மாவு மெஷர் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பூந்தி வந்து கொஞ்சம் நல்ல பாலாக கிடைக்கும். அதுக்காக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி விட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பூந்தி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து இந்த பூந்தி வெந்தால் போதும். கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஆகாது. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து இந்த பூந்தியை எடுத்து வந்து எண்ணெய் வடிகட்டுற மாதிரி ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து பூந்தி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வெந்தால் போதும். கொஞ்சமாக ஒரு 45 செகண்ட்ஸ் வெந்தாலே போதும். ரொம்ப கிறிஸ்பாலாம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுதான் பூந்திக்கு நம்ம ரெடி பண்ணுற கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் வந்திருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அதை அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்து அப்புறமா சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்புக்கு 3 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த அதே கப்புக்கு 1 கப் ஆட் பண்ணுறேன். 3 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைங்க. டக்குன்னு ஒரு கம்பி பதம் வந்துடும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் போடுறேன். 2 கிராம்பு போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினாலும் ஓகே தான். அப்புறமா நம்ம இந்த பூந்தியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஃபை ஆட் பண்ணிவிட்டு ஹாஃபை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாஃபை வந்து நான் வந்து பொடி பண்ணி போடுறேன். பொடி பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சீனி பாகு வந்து சூடாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி பருப்பும் கிறிஸ்மிஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடுறேன். தனியாக வச்சுட்டு மிச்சம் இருக்க கீயை வந்து நம்ம அந்த பூந்தி கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து 50 லட்டு பக்கத்தில் வரும். அதனால் நான் வந்து தனியாகவே இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உருண்டை பிடிக்கும்போது ஒன்று ஒன்றா வச்சு பிடிக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வந்து ஊற வச்சாச்சு. அந்த சீனி பாகில் நல்லா வந்து ஊறியாச்சு. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குமோ அவ்வளோ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த ஜீராலாம் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், இது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நான் வந்து ஃபோர்ஸாக வந்து ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்க்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து கிளறி அப்பப்போ மூடி வச்சா சூப்பரான லட்டு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி